அவங்களுக்கு வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லை, எதுவும் சொல்றதுக்கு அவங்க கிட்ட எதுவும் கிடையாது. அந்த ஒரு வேர்டு எடுத்து வச்சுக்கிட்டு அங்கிள் அங்கிள்னார். நிறைய இடத்துல நம்மளே பார்த்துருக்கோம், குழந்தைகள்லாம் போய் ஸ்டாலின் தாத்தான்னு கூப்பிடும்போது தாத்தான்னு கூப்பிடாத அங்கிள்னு கூப்பிடுன்னு அவரே சொல்லிடுவார். குழந்தைகள் பள்ளிக்கூடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா தான் எல்லாரும் அப்பான்னு அழைக்கிறாங்க, நிறைய பேர் என்ன அங்கிள்னு அழைக்கிறாங்க. அவர் பேசுறதே கேட்டிருக்கோம். ஒரு குழந்தை தாத்தான்னு சும்மா தாத்தா சொல்லாத அங்கிள்னு சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன, ரெண்டாவது அது ஒரு பெரிய பிரச்சனைக்காகவோ இல்லைன்னா அது வந்து அந்த ஒரு வசைப்பாடக்கூடிய இல்லைன்னா ஒரு விமர்சிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஒரு வார்த்தையே கிடையாது சார். ஒரு சிஎம் இருக்காரு, சிஎம் போயிட்டு இப்படி சொல்லலாமா அப்படின்றத ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்டாலின் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு கேளுங்க. ஒரு பெண்மணியை இந்த அளவுக்கு தரைகுறவாக பேசக்கூடாத அளவுக்கெல்லாம் அவர் பேசியிருக்காரு. அவரே பேசியிருக்காரு. நான் மத்த அவங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ எக்ஸோ ஒய்யை பத்திலாம் நான் பேசல. நான் ஸ்டாலின் சார் பேசினதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அவரே மேடையில் பேசுறேன். எடுத்து போட்டுமா, காணொலி காட்டுமா, இப்ப காட்டட்டுமா, என்கிட்ட இருக்கு, புரிஞ்சுங்க. பேசியிருக்காரு, அவருமே பேசியிருக்காரு. இது ஒண்ணு கொச்சையான வார்த்தையோ இல்லைன்னா வந்து ஒரு கீழ்த்தனமா. இவர் ஒரு பெண்மணியை எந்த அளவுக்கு இழிவா பேசியிருக்காருன்னா யாரை வச்சு எப்படி ரிலேட் பண்ணி பேசியிருக்காரு நான் காட்டணுமா? அவரே பேசியிருக்காரு. இப்ப காட்டுறேன், இப்ப ரெடியா வச்சிருக்கேன் என் மொபைல். விஷாலு மேடைக்கு மேடை நிறைய பேசும்போது இந்த படத்தை வந்து என் நண்பன் ரெட் ஜெயிண்ட் உதயநிதி தான் வந்து ரிலீஸ் பண்றாரு, ஸ்டாலின் அங்கிள் ரொம்ப ஆர்வமா இருக்காரு என் படத்தை பார்க்கறதுக்கு, அவரே கேட்டாரு, ஸ்டாலின் அங்கிளுக்கு நன்றின்றாரு. இப்போ விஷால் ஸ்டாலின் சொல்லும்போது உங்களுக்கு வந்து விமர்சனம் ஆகாது, விஜயநாத் சொல்றது மட்டும் என் விமர்சனம் ஆகுது. அப்போ அந்த ஒட்டுமொத்த 35 நிமிஷத்துல உங்களால் எதிர்த்து கருத்தியல் ரீதியாக எதிர்க்க முடியாது, எந்த இடத்துலையுமே அவர் வந்து அடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ உண்மையாக இருக்காரு. ஏன்னா உண்மை தன்மையை பேசுறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் தகுதியே கிடையாது. கடைசியில முடிக்கிறாரு ஒரு கதை சொல்லி, உண்மை நான் எவ்வளவு உண்மையா இருப்பேன் அப்படின்ட்டு. அவர் சொன்ன கதையும் கூட பேச பொருள். அதுதான் சொல்ல வர அவரையே சிங்கமா உருவகப்படுத்திக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா அதுக்கு அவங்க தப்பு. அவரு ஒரு சிங்கம் எப்படி இருக்கும்ன்றதான் சொல்றாரு, புரியுதா? அந்த சிங்கத்தோட குவாலிட்டிய சொல்லிட்டு அது போல் எனக்கு அது அப்படின்னு தான் சொல்றாரு. அந்த இடத்துல நானும் வரேன் அப்படின்றது அது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல விஷயத்த யார் வேணாலும் சொல்லலாம். சிங்கம் காட்டுக்கு ராஜாங்க, அதனாலதான் லைன் இஸ் எ கிங் சொல்றாங்க. ஆப்வியஸ்லி இருக்கட்டும், அவரு ராஜாவா போறாரு, அதனால சொல்றாரு. என்ன தவறு இருக்கு? தான் என்ன பேசணும், இவர் ஏன் இதை பேசினதுன்னு ஒருத்தருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அவர்களுக்கு என்னவா இருக்குமோ அதை எடுத்து பேசலாம். இப்போ வந்து இவர் சொல்லி நீங்க கூட தான் சொல்றீங்க, நாங்கெல்லாம் பணங்காட்டு நரி, எந்த சலசலப்பும் அழிஞ்சாது. அப்ப நரி கரெக்டா இருக்கா? பேசுவோமா நரியை பத்தி, என்ன மாதிரியான குவாலிட்டின்னு? என்னது இது வாதமா? அதெல்லாம் வாதத்துமேக்குள்ள வராது இல்லையா? உங்களுக்கு நீங்க என்ன பணங்காட்டு நரி சலசலப்பு கஞ்சாதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்காங்க, ஒரு அமைச்சர்கள் எல்லாருமே அது ரெகுலரா சொல்றது. இப்போ பணங்காட்டு நரி அப்படின்னா அந்த நரி என்ன, அந்த குவாலிட்டி பத்தி பேசுவோமா? ஏன் சலசலப்புக்கு நரி அஞ்சாது அப்படின்னு அந்த நரியோட தன்மையை பத்தி பேசலாமா?